உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது எக்ஸாம் டெல்ஃப் ஆதோ பத்தி. அது மட்டும் இல்ல, இது என்னுடைய 100வது வீடியோ. அது சம்பந்தமாகவும் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண உங்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தவங்க டெல்ஃப் எக்ஸாமை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். பெரும்பாலானவங்களுக்கு டெல்ஃபி எக்ஸாமை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சில பேருக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இதை பார்த்து பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கிறேன். இந்த டெல்ஃபி சர்டிஃபிகேட்டு பிரான்ஸ் கவர்மெண்ட்டுடைய மினிஸ்ட்ரி de la எஜுகேஷன் நேஷனலால் இது கொடுக்கப்படுது. இந்த டெல்ஃபி எக்ஸாம் 6 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று டெல்ஃப் டெல்ஃப் ஆதோ, டெல்ஃப் பேயான், டெல்ஃப் பேதோ, தால்ஃப் சேயான், தால்ஃப் சேதோ அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த டெல்ஃபோடைய மீனிங் டிப்ளோம் de études en langue français. தால்ஃபோட மீனிங் டிப்ளோம் approfondi de langue française. டெல்ஃப் ஆன்றது டெபிட்டான் ஸ்டேஜில் உள்ளது. உதாரணத்துக்கு இதை கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இதனுடைய அதிகபட்ச அளவு ஒரு 3வது வரைக்கும். 3வதுனா ஒரு பையன் 6 வயசில் 1வது சேர்ந்தா 6லேருந்து 9 வயசுக்குள்ள பிட்வீன் உள்ள கேப்பை தான் நம்ம டெபிட்டான்றது இந்த ஸ்டேஜை உணர்த்துறது. டெல்ஃப் ஆதோன்றது எலமெண்டர் ஸ்டேஜோடையது. அதாவது டெபுத்தான்றது ஆரம்ப நிலையில் உள்ளதுக்கு அதுக்கு அடுத்தபடியான உள்ள நிலையை தான் இது குறிக்கிறது. இதோடைய கல்வி தகுதி என்னவென்றால், அதாவது 5th ஸ்டாண்டர்டு. அதாவது இந்த கல்வி தகுதி என்னத்தை உணர்த்துதுன்னா, ஒரு பையன் 6 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள உள்ள கல்வி தகுதிக்கு சமமானது அப்படின்றத பிரான்ஸ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. டெல்ஃப் பேயான் என்பது ஆந்தர்மீதியர். அதாவது இது ஒரு இடைநிலை ஸ்டேஜை கொண்டது. இதனுடைய கல்வி தகுதி என்னன்னா, 15 வயசுக்கு உள்ள ஒரு மாணவனின் கல்வி தகுதிக்கு இணையானது. டெல்ஃப் பேதோ என்பது அவான்சே. அப்படின்னா இது கொஞ்சம் அதிகப்படியான உள்ள ஒரு ஸ்டேஜை குறிக்கக்கூடியது. இதனுடைய கல்வி தகுதி என்னன்னா, 18 வயசுக்குரிய மாணவனுடைய கல்வி தகுதிக்கு இணையானது. தால்ஃப் சேயான், தால்ஃப் சேதோ என்பது ஒரு யூனிவர்சிட்டிக்கு இணையான கல்வி தகுதியை குறிக்கக்கூடியது. இந்த டிப்ளோம் பிரான்ஸில் வாழ்கிற வெளிநாட்டவருக்கு எதற்கு பயன்படுகிறது என்றால், தற்போதைய சூழ்நிலையில் பிரான்ஸ் கவர்மெண்ட்டு 10 வருட தற்காலிக குடியுரிமை, அதாவது தீத்ரு செஜூரை வாங்க டெல்ஃப் ஆதோ மிகவும் முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் ஆகும். பிரான்ஸில் நிரந்தரமான, அதாவது நேஷனாலிட்டி பிரான்ஸை வாங்குவதற்கு டெல்ஃப் பேயா சர்டிஃபிகேட்டு மிகவும் முக்கியமானது. டெல்ஃப் பேதோ எதுக்கு தேவைப்படுதுன்னா, உயர்கல்வி படிக்கிறதுக்கு. அதாவது யூனிவர்சிட்டியில் நீங்கள் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்போ நீங்கள் டெல்ஃப் பேதோ முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் யூனிவர்சிட்டியில் சேரலாம். டெல்ஃப் சேதோன்றது ஒரு எக்ஸ்பர்ட், அதாவது நல்ல புலமை பெற்ற ஒருவருக்கு இந்த சர்டிஃபிகேட்டு தராங்க. ஒரு மாணவருக்கு ஸ்கூலில் ஃப்ரெஞ்சியை கற்பிக்கும் பொழுது அப்போது இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த ரிலேட்டடான பணியை நீங்கள் தொடரலாம். இதிலிருந்து டெல்ஃப் சர்டிஃபிகேட் ஒவ்வொரு லெவலில் எதை குறிக்குதுன்றதையும் அதனுடைய பயனையும் நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ நாம் டெல்ஃப் ஆவுக்கும் ஆதோவுக்கும் உள்ள எக்ஸாம் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். டெல்ஃப் ஆதோ என்பது மொத்தம் 4
பிரிவுகளாக எக்ஸாம் நடத்தப்படுகிறது. மொதல் பிரிவு காம்ப்ரஹென்ஷன் த ஓரல். அது டெல்ஃப் ஆவுக்கு 20 நிமிஷம், டெல்ஃப் ஆதோவுக்கு 25 நிமிஷம். இதனுடைய மொத்த டோட்டல் மார்க்கு 25 மார்க்கு. இதை மொத்தம் 3 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு பேராகிராஃபை நாம் ரேடியோவில் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த பேராகிராஃபை 2 தடவை போடுவாங்க. அந்த 2 தடவை முடியறதுக்குள்ள நாம் அதற்கான ஆன்சர் ஷீட்டில் நாம் குறிக்கணும். இதே மாதிரி 3 டிவிஷனுக்கும் பண்ணுவாங்க. அதை முடிக்கிறதுக்குள்ள அதனுடைய ஆன்சர் ஷீட்டில் நாம் குறிக்கிற மாதிரி இருக்கும். காம்ப்ரஹென்ஷன் த எக்ரீத். இதனுடைய டோட்டல் மார்க்கு 25 மார்க்கு. இது 2 டிவிஷனாக இருக்கும் அல்லது 3 டிவிஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் ஆன்சர் ஷீட்டில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை நாம் நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு கீழே கொடுக்குற கொஸ்டினுக்கு ஆன்சரை நாம் அந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து எழுதணும். அடுத்தது 3வது டிவிஷன் புரொதெக்ஷன் எக்ரீத். இது டெல்ஃப் ஆவுக்கும் டெல்ஃப் ஆதோவுக்கும் 2 டிவிஷனாக கொடுத்துருப்பாங்க. இதனுடைய மொத்த மார்க்கு 25. டெல்ஃப் ஆவில் இது ஃபஸ்ட்டில் உள்ளது நம்ம சி பிரசாந்தே மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடியது, ஒரு ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுற மாதிரியும். ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை நம்ம படித்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லெட்டர் 40லேருந்து 60 எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே போல தான் டெல்ஃப் ஆதோவுக்கும் 2 டிவிஷனில் 60லேருந்து 80க்குள்ள எழுதுகிற மாதிரி இருக்கும். கடைசியாக பார்க்க இருக்கிறது புரொதெக்ஷன் ஓரல். இதில் 25 மார்க்கு. டெல்ஃப் ஆவில் 3 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. அதில் முதல்ல நாம் நம்மளை பற்றி பிரசாந்தை சொல்லணும். அடுத்தது அவங்க அதுலேருந்து சில கொஸ்டின் நம்மகிட்ட கேட்பாங்க. கடைசியாக ஒரு சின்ன ஒரு டயலாக் கொடுப்பாங்க. அதை எக்ஸாமினேட்டரும் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் ஒரு 2-3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். டெல்ஃப் ஆதோலையும் 3 டிவிஷனாக இதை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் நாம் போய் நம்மளை பற்றி பிரசாந்தி சொல்லணும். அதுக்கு அவங்க சின்ன சின்ன கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக மோனோலாக் சிவின்றது ஒரு சின்ன ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. நாம் அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசணும். அதுக்கு அடுத்தபடியாக எக்ஸசைஸ் ஆந்தராக்சியோன்றது எக்ஸாமினேட்டருக்கும் நமக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் அதாவது உரையாடல் பேசுகிற மாதிரி இருக்கும். டெல்ஃப் ஆவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். மொத்தம் 100 மார்க்குக்கு நடக்கும். அதில் நாம் 50 மார்க் எடுக்கணும். ஒவ்வொரு டிவிஷன்லேயும் மினிமம் 5 மார்க்குக்கு மேலே இருக்கணும். 5 மார்க்குக்கு கீழே இருந்து 50 மார்க்குக்கு மேலே இருந்தாலும் சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது டெல்ஃப் ஆல புரொதெக்ஷன் எக்ரீத். நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெல்ஃப் ஆல புரொதெக்ஷன் எக்ரீத்துக்கு எழுதக்கூடிய 2 கொஸ்டின்கள் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டினில் முதலாக இருக்கிறது எக்ஸசைஸ் ஆ, ரெண்டாவது எக்ஸசைஸ் தோ. ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸசைஸ் ஆ 10 மார்க்கும், அடுத்தது எக்ஸசைஸ் தோன்றது 15 மார்க்கும் இருக்கும். இதில் முதல்ல எக்ஸசைஸ் ஆ அது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி இருக்கும். ஒரு ஃபார்முலர் கொடுப்பாங்க. அந்த ஃபார்முலரை நம்மளுடைய டீட்டெயில்ஸை அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப மிக எளிமையாக தான் இருக்கும். சிம்பிளாக தான் கேட்பாங்க.
ஏதாவது ஒரு ஃபார்முலாவை எடுத்து தான் நம்ம வந்து ராம்ப்ளி பண்ணுற மாரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இது. அது வந்து நம்ம 40லேருந்து 60 மோவுக்கு வந்து ஒரு லெட்ரு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று பாஸ்ட் டென்ஸோ அல்லது ப்ரெசண்ட்டோ ஃபியூச்சர்லேயோ ரொம்ப சிம்பிளாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நாம் எக்ஸசைஸ் 1க்கு உள்ள உதாரணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் என்ன, அந்த கொஸ்டினை நாம் எப்படி வந்து ராம்ப்ளி பண்ணுறது அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் இந்த டெல்ஃப் ஆவில் உள்ள ப்ரொடக்ஷன் எக்கிறதுக்கான எக்ஸசைஸ் ஆவுக்கு உள்ள கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்கலாம். Vous êtes en vacances en France. Vous remplissez ce formulaire dans un hôtel. இதுக்கு ஏற்கனவே சொன்ன போல 10 fill in the blanks இருக்கும். அதாவது கோடிட்ட இடங்களை நாம் நிரப்பணும். அதில் ஒவ்வொரு கோடிட்ட இடத்துக்கும் ஒரு கரெக்டான விடைக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியில் நீங்கள் பிரான்ஸில் விடுமுறையில் இருக்கீங்க. அங்கே உள்ள ஒரு ஹோட்டலில் ஒரு படிவம், அதாவது ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க. அந்த ஃபார்மில் உள்ள கொஸ்டின் என்னன்றது கீழே கொடுத்துருக்காங்க. அந்த கோடிட்ட இடத்துல வந்து நீங்கள் அதற்கான கரெக்டான பதிலை ஒன்று எழுதுனீங்கன்னா ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் முதலாவது நோம், அதில் எக்ஸ் அப்படின்ற ஒரு குறியீடு போட்டிருக்கு. அதில் நீங்கள் எதுவும் எழுத வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக உள்ள கேள்வி என்னன்னா பிரனோம் அப்படின்றது உங்களுடைய பெயரை அதில் நீங்கள் எழுதணும். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக டேட் த நெசான்ஸ் அப்படின்றது உங்களுடைய பிறந்த தேதி. அதற்கு அடுத்தது நேஷனாலிட்டி அப்படின்றது நீங்கள் எந்த நாட்டு குடியுரிமையை சேர்ந்தவங்க அப்படின்றது அர்த்தம். மூணாவது கொரியல் அப்படின்றது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன. அதுக்கு அடுத்ததாக அட்ரஸ் அப்படின்றது உங்களுடைய முகவரி என்ன. அதுக்கு அடுத்தது கோத போஸ்டால் அப்படின்றது உங்களுடைய மின்னஞ்சல் கோடு என்ன. அதுக்கு அடுத்தபடியாக பேயி உங்களுடைய நாடு என்ன. அதற்கு அடுத்தபடியாக டெலிஃபோன் அப்படின்னா உங்களுடைய தொலைபேசி எண் என்ன. அதுக்கு அடுத்தபடியாக ப்ரொஃபஷன் அப்படின்றது உங்களுடைய தொழில் என்ன. கடைசியாக டேட் அப்படின்றது இன்னைக்கு டேட் என்ன அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் ஆன்சராக எழுதணும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரான்ஸில் விடுமுறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிரான்ஸுக்கு புதியவராக இருக்கலாம், அல்லது நீங்கள் பிரான்ஸில் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நீங்கள் சுற்றுலா மாதிரி சென்றிருக்கலாம் அப்படின்றது 2 பொருள் வரும். இதில் நீங்கள் எப்படி வேணாலும் இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் கொடுக்கலாம். இதில் நான் வந்து பிரான்ஸிலிருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு விடுமுறைக்கு செல்கிற மாதிரியான பதிலை தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய தகவலுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றிக்குங்க. வாங்க இப்போ நாம் இந்த கேள்விக்கான பதிலை இப்போ நம்ம பார்ப்போம். இதில் முதல் கேள்வி வந்து நோமு. அதுக்கு நம்ம எந்தவித பதிலையும் எழுத தேவையில்லை. ஏன்னா அதில் வந்து எழுத வேணான்ற குறிக்காக எக்ஸ் என்று போட்டிருக்காங்க. அதனால் நம்ம அதை வந்து எதுவும் எழுத வேண்டாம். இதற்கு அடுத்தபடியாக பிரனோம் கேட்டிருக்காங்க. பிரனோம் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய பெயர் என்ன அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதில் நம்மளை கூப்பிடுற பெயரை நாம் அதில் மென்ஷன் பண்ணணும். இதில் நான் வந்து நிக்கோலா அப்படின்ற ஒரு பெயரை கொடுத்துருக்குறேன்.
மூன்றாவதாக date de naissance அப்படின்னா நம்மளுடைய பிறந்த தேதி. அது நம்மளுடைய ஐடி கார்டில் இருக்கிற மாதிரி அல்லது பிறப்பு சான்றிதழில் என்ன இருக்குதோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்திற்கு 1/1/1990, அதாவது 1990 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு உதாரணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பிறந்த பதிவு என்னவோ அதை நீங்கள் எழுதணும். நான்காவது நேஷனாலிட்டி, அதாவது நீங்கள் எந்த நாட்டு குடியுரிமையை சேர்ந்தவராக இருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்காங்க. அதில் இந்தியனாக இருந்தால் இந்தியன், ஸ்ரீலங்கா இருந்தால் ஸ்ரீலங்கேஸ் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் இந்தியன் அப்படின்னு நான் அதில் போட்டிருக்கேன். ஐந்தாவதாக குறியல் அப்படின்றது நம்மளுடைய மின்னஞ்சல், அதாவது இமெயில் அட்ரஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு abc1234@gmail.com, அதாவது abc12334@gmail.com அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் அட்ரஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்தணும். ஆறாவதாக அட்ரஸ் அப்படின்றது முகவரி. இதில் நான் ஒரு ஃப்ரான்ஸுடைய ஒரு அட்ரஸை நான் அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். அது என்னன்னா XX அப்படின்றது உங்களுடைய நம்பர், வீட்டு நம்பர் என்ன. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய தெரு நம்பர் ரீ பால்சன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் மெலோ அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு ஒரு அட்ரஸை இதில் நான் சொல்லியிருக்கேன். உங்களது அட்ரஸை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஏழாவது கோட் போஸ்டால், அதாவது மின்னஞ்சல் கோடு என்னன்றது கேட்டிருக்காங்க. இதில் நான் உதாரணத்துக்கு 77,000, அதாவது 77,000 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஊர்களுடைய அட்ரஸ் என்னவோ அதனுடைய கோடு என்னன்றதை நீங்கள் இதில் எழுதணும். எட்டாவது பேய், அதாவது இப்போ இருக்கிற நாடு என்ன அப்படின்றதுல நான் ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து இந்தியா அட்ரஸ் எழுதுகிற மாதிரி இருந்தால் இந்தியா, இல்லது ஃப்ரான்ஸ் அட்ரஸாக இருந்தால் ஃப்ரான்ஸ் அப்படின்றத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். ஒன்பதாவது டெலிஃபோன், அதாவது உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் என்னன்றது கேட்குறாங்க. இதில் நான் உதாரணத்துக்கு 01-23-45-67-89 அப்படின்னு நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது ப்ரொஃபஷன் அப்படின்னா நீங்கள் என்ன தொழில் செய்பவர். இதில் உதாரணத்துக்கு 2 தொழில் சொல்லியிருக்கேன், சர்வர் அல்லது வாந்தர். சர்வர்ன்றது ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, வாந்தர்ன்றவங்க விற்கிறவங்க. இதில் நீங்கள் என்ன பொதுவாக என்ன வேலை செய்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணோம். கடைசியாக இறுதியாக நம்ம டேத்து, இன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டை நம்ம அதில் மென்ஷன் பண்ணோம். இதில் நான் உதாரணத்துக்கு இன்னைக்கு டேட்டான 20/5/2022 அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் மற்ற எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இதில் உள்ள டீட்டெயில்ஸை நீங்கள் பொதுவாக பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ மூலயமா நீங்கள் இது டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இதை நீங்கள் எளிமையாக பாஸ் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். இந்த சைட்டு ஃப்ரான்ஸ் எஜுகேஷன் இன்டர்நேஷ்னல்லேருந்து ஏற்கனவே எக்ஸாம்பிளுக்கு இது கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்லேருந்து எடுத்து தான் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ப்ரொடக்ஷன் ஏக்கரித்தில் மொதல் கொஸ்டினுக்குள்ள கேள்விக்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்.
நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது டெல்ஃபு ஆல 2 கொஸ்டினில் முதலாவதாக இடம்பெறும் கேள்வி. இந்த ப்ரொதக்ஷியம் எக்ரித்தோடைய பர்பஸ் என்னன்னா, ஒரு நேரடிய கேள்விக்கான பதிலை எழுதுறது. இது மிகவும் எளிமையானதாகவும் ஈஸியாக நாம் 10 மார்க் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கிற கேள்வி. வாங்க இப்போ நாம் அந்த கேள்வி என்ன, அந்த கேள்விக்கான பதிலை எப்படி எழுதலான்றத இப்போ நாம் பார்க்கலாம். Exercice 1. Complétez ces documents pour répondre à cette enquête de consommation. பயிற்சி எண் 1. நுகர்வோர் கணக்கெடுப்புக்கான டாக்குமெண்ட் இது. இதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்போர் அப்படின்றவங்க இதை நடத்துகிறாங்க. Bien connaître nos clients pour avoir un service parfait. சேவை நன்றாக இருப்பதற்காக, எங்களுடைய வாடிக்கையாளர்களை தெரிந்து கொள்வதற்காக. Merci de compléter cette enquête. இந்த கணக்கு எடுப்பை பூர்த்தி செய்ததற்கு நன்றி. envoyer à Service Consommateur ID BP 34 67 60 92 3 Creil CEDEX 7. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் இதை கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நாம் அந்த 10 கொஸ்டின் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. முதலாவது ஃபெமி, அதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் முதலாவது ஓத்ரு ப்ரொஃபஷியம் அப்படின்றது உங்களுடைய தொழில். இரண்டாவது ப்ரொஃபஷியம் த ஓத்ரு கோஞ்சுவான், உங்களுடைய துணையுடைய தொழில் என்ன. மூன்றாவது நோம்புரு தாஃபான், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள். இரண்டாவது ஹபிதா அப்படின்றது குடியிருப்பு. அதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கே லோஜ்மா அப்படின்றது என்ன வீடு. அடுத்தது ஊ அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது எங்கே. மூன்றாவது கேல் எக்யூப்மெண்ட் எலக்ட்ரானிக் அப்படின்றது என்ன வகையான எலக்ட்ரானிக்ஸ். மூன்றாவது லுவாசீர், அதாவது பொழுதுபோக்கு. அதில் உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேலே ஓத்ரு ஸ்போர் பிரிஃபரே, நீங்கள் என்ன வகையான விளையாட்டை விரும்புகிறீர்கள். இரண்டாவது கேலே ஓத்ரு டெஸ்டினேஷன் த voyage பிரிஃபரே, அதாவது சுற்றுலாவுக்கு நீங்கள் எங்கே செல்வதற்கு விரும்புகிறீர்கள். மூன்றாவது கேலே ஓத்ரு லோசிர் டு வீக்கெண்ட், அதாவது வார விடுமுறைக்கு எந்த வகையான பொழுதுபோக்கை நீங்கள் விரும்புகிறீர்கள். நான்காவது சித்தி து சொர்த்தி குல்ச்சரல், 2 கலாச்சாரத்திற்கு செல்லும் இடங்களை கூறுங்கள். இந்த 10 கொஸ்டினுக்கும் நாம் ஒரு வரியில் பதிலளிக்க போகிறோம். அந்த பதில் என்னன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது
இந்த நுகர்வோர் கணக்கெடுப்பில் ஃபெமி உங்களுடைய குடும்பம் என்ற டாப்பிக்கில் முதல் கேள்வி உங்களுடைய தொழில் என்ன அப்படின்றதில் நான் இங்கே சர்வர் அப்படின்னு போட்டிருக்கேன். சர்வர்ன்றது ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஒரு தொழில். இரண்டாவது, உங்களுடைய துணையுடைய தொழில் என்ன? அதற்கு நான் சொல்லியிருக்கிறது ஃபெமஃபொயே, அதாவது ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஒய்ஃப், அது தமிழில் வீட்டை பராமரிப்பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு தூய்மையான தமிழ் அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வேற ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். மூணாவது, நோம்புரு தான்ஃபான், உங்களுக்கு குழந்தைங்க தெரியுன்றதில் நான் இதில் 2 அப்படின்றத சொல்லியிருக்கேன். இரண்டாவதுல ஹபித்தா, அதாவது குடியிருப்பு சம்பந்தமாக. இதில் முதலாவது கே லோஜ்மா, என்ன வீடு. இதில் பொதுவாக நமக்கு அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது பத்திமா அப்படின்றது தனி வீடு, இப்படி பல வகையான வீடு இருக்குது. இதில் நான் அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது அப்பார்ட்மா அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக ஊ, அதாவது நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்கே இருக்கீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் மாதிரி தான். இதிலிருந்து நாம் எங்கே வசிக்கிறோம் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது கேட்குறாங்க. நாம் நம்மளுடைய நகரத்தை நம்ம அதில் குறிப்பிடணும். நான் இதில் மெலோன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுடைய வசிக்கிற இடத்த நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன வகையான எலக்ட்ரானிக்ஸை பயன்படுத்துகிறீங்கன்றத அடுத்த கொஸ்டின்னு. அதுக்கு நாம் எலக்ட்ரானிக்ஸ் எந்த பொருளாக சொல்லலாம். நான் இதில் பொதுவாக குசினில் உள்ள அந்தக்சியம், அதாவது அடுப்பை நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மூன்றாவது டிவிஷன் லுவாசி, பொழுதுபோக்கு. அதில் மொதல் கொஸ்டின் நீங்கள் எந்த விளையாட்டை விரும்புகிறீங்க. நான் இதில் பேட்மிண்டன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அடுத்தது, நீங்கள் சுற்றுலாவுக்கு எங்கே செல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் லியோன் அப்படின்றது ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு இடத்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கே வேணாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது, வார விடுமுறை அப்போ நீங்கள் என்ன வகையான பொழுதுபோக்கை பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதில் டிவி பார்க்குறது, அதாவது ரெகார்தே அ லா டெலே அப்படின்றத நான் அதில் சொல்லியிருக்கேன். இதில் கடைசியாக கலாச்சார சம்பந்தமாக போகக்கூடிய 2 இடங்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நான் சினிமாவுக்கும் கச்சேரிக்கும் போவேன் அப்படின்றத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை இதில் நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோதான், வெரி சிம்பிளாக இருக்கும். இதுக்கு நம்ம எளிமையாக 10 மார்க்கை எடுக்கலாம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது டெல்ஃப் ஆல ப்ரொதக்சியம் ஓரல்ல தேசியம் பற்றியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் அந்த 2வது பாகம் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். Échange d'informations. Objectif. Poser des questions. Vous remettez au candidat 5 ou 6 cartes sur lesquelles figurent les mots-clés. Celui-ci devra vous poser des questions en fonction de ces mots, ce qui ne signifie pas leur réutilisation littérale. Répondez brièvement aux questions. Il vous appartient de déterminer le nombre de questions que le candidat posera. இந்த 2வது பத்தியில் இந்த நிகழ்வு 2 நிமிஷம் நடக்கக்கூடியது. எஷாங்கே d'informationன்றது தகவலை பரிமாறிக்கொள்வது. இது யாராருக்கு நடக்கும்னா எக்ஸாமினேட்டருக்கும்
எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இடையில கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அமையக்கூடியது. இந்த கேள்வியை யார் கேட்கணும்னா, யார் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்க எக்ஸாமினேட்டரை பார்த்து கேள்வியை கேட்கணும். அதுல எக்ஸாமினேட்டர் ஒரு 15 மோக்லேவை வைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க நம்மகிட்ட, நீங்க அதிலிருந்து 5 அல்லது 6 இல்ல அதற்கு மேற்பட்டதோ இந்த முடிவை எக்ஸாமினேட்டர் எடுப்பாங்க. அவங்க சொல்ற நம்பர் ஆஃப் கொஸ்டின், அதாவது மோக்லேவை நம்ம எடுத்து அந்த மோக்லேவை வச்சு நாம எக்ஸாமுடைய கொஸ்டினை நாம எக்ஸாமினேட்டருக்கு கேட்கணும். அந்த மோக்லேவை வச்சு நாம புத்திசாலித்தனமான கேள்வியை எக்ஸாமினேட்டர்கிட்ட கேட்கணும். அந்த கேள்வி ஒண்ணா இருக்கலாம், இல்லது அதற்கு மேற்பட்டதா இருக்கலாம். இதை எக்ஸாம் எழுதுறவங்க முடிவு பண்றது. அதை பொறுத்து அவங்க உங்களுக்கு மதிப்பெண் தருவாங்க. இப்ப நாம சில மோக்லேவும் அதற்கான கேள்வியும் அந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய முதல் மோக்லே ஃபெமி. இது சம்பந்தமாக நாம கேள்வியை கேட்கணும் எக்ஸாமினேட்டர்கிட்ட. இந்த ஃபெமின்ற வார்த்தை நம்ம கேட்கக்கூடிய கேள்வியில இருக்கணும். அதுதான் இதனுடைய முக்கியமான கண்டிஷன். இப்ப நாம அந்த கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். Combien de personnes il y a dans votre famille? உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? Est-ce que la famille va bien? உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமா? Est-ce que votre famille part en vacances cette année? உங்க குடும்பம் இந்த வருஷம் விடுமுறைக்கு செல்வீர்களா? Combien d'adultes il y a dans votre famille? உங்க குடும்பத்தில் வயது வந்தவர்கள் எத்தனை பேர்? Où est votre famille? உங்கள் குடும்பத்தில் எங்கே இருக்கிறார்கள்? இப்ப நாம இரண்டாவது மோக்லேவை பார்ப்போம். அது என்னன்னா ப்ரனோம். இப்ப நாம இந்த மோக்லேவுக்கான கேள்வியையும் அதற்கான தமிழ் அர்த்தத்தையும் பார்க்கலாம். Quel est votre prénom? உங்கள் பெயர் என்ன? Pouvez-vous épeler votre prénom? உங்கள் பெயரின் உள்ள எழுத்துக்களை கூற முடியுமா? Comment écrire votre prénom? உங்கள் பெயரை எப்படி எழுதுவது? இப்ப நமக்கு மூன்றாவது மோக்லே பேயி. அதற்கான கேள்வியையும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். Duquel pays venez-vous? நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகிறீர்கள்? Où est votre pays? உங்கள் நாடு எங்கே இருக்கிறது? Est-ce que vous aimez votre pays? நீங்கள் உங்கள் நாட்டை நேசிக்கிறீர்களா? Comment aller dans votre pays? எப்படி உங்க நாட்டுக்கு செல்வது? Quelle langue parler dans votre pays?
என்ன மொழி நீங்கள் உங்கள் நாட்டில் பேசுவீர்கள்? இப்ப நாம அடுத்த மோக்லேவான வீல் அதற்கான கேள்வியையும் தமிழ் அர்த்தத்தையும் இப்ப நாம பார்க்கலாம். C'est quoi le nom de votre ville? உங்கள் நகரத்தின் பெயர் என்ன? Est-ce que vous aimez votre ville? நீங்கள் உங்கள் நகரத்தை விரும்புகிறீர்களா? Est-ce qu'il y a des parcs dans votre ville? உங்கள் நகரத்தில் பூங்காக்கள் இருக்கிறதா? Combien de peuples il y a dans votre ville? உங்கள் நகரத்தில் எத்தனை மனிதர்கள் வசிக்கிறார்கள்? Est-ce qu'il y a là appartements dans votre ville? உங்கள் நகரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறதா? அடுத்த மோக்லே மொனே அதனுடைய கேள்விகளும் தமிழ் அர்த்தத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். Est-ce que vous avez de la monnaie? உங்களிடம் சில்லறை காசு இருக்கிறதா? Est-ce que vous pouvez donner 20 € de monnaie? நீங்கள் 20 யூரோவுக்கு சில்லறை காசு கொடுக்க முடியுமா? இப்ப நீங்க இந்த மோக்லேவுக்கான கேள்வியையும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் பார்த்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது டெல்ஃப் வந்து ப்ரொஜெக்ஷன் எக்ரீத்து. ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு 2 வீடியோ தான் போட்டிருக்கோம். அதனால இன்னும் 2-3 வீடியோ போட்டா இது நல்லா கிளியரா புரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் தயார் செய்கிறேன். 25 மார்க்கில் 10 மார்க் இது. ரிமைனிங் 15 மார்க் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம லெட்ரு எழுதுறது அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டெல்ஃப் ஆன்னு சொல்ல டெல்ஃப் ஆதோவில் நிறைய வீடியோ இருக்குது. அதே வீடியோ தான் வந்து டெல்ஃப் ஆக்கும் அது வந்து எழுதுறதுக்கு பயன்படும் அது. அதனால இது 2த்தையும் நம்ம பார்த்தாவே நம்ம வந்து ஈஸியாக வந்து டெல்ஃப் ஆல வந்து பாஸ் ஆகிடலாம். ஏன்னா நிறைய நேர்கள் வந்து டெல்ஃப் ஆக்கு வீடியோ போட சொல்கிறாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோவை தயார் செய்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். Complétez votre fiche d'inscription de l'hôtel. நீங்கள் ஹோட்டலில் தங்குறதுக்கு பதிவு பண்ணுறதுக்காக உள்ள பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேள்வியோட அர்த்தம். இதில் வந்து நோம் நம்ம குடும்ப பேர், ப்ரொனோம் நம்மளுடைய பேர், நேஷ்னாலிட்டி நம்மளுடைய குடியுரிமையுடைய இது என்னன்றது கேட்குறாங்க. அட்ரஸ் பர்சனல் நம்மளுடைய அட்ரஸ் என்ன, ப்ரொஃபஷ்னல் நம்மளுடைய வேலை என்ன, தட் த அறிவே ஆல் ஹோட்டல் நீங்கள் எப்போ வந்து ஹோட்டலுக்கு வாரீங்க, தட் த தப்பார் எப்போ வந்து நீங்கள் ஹோட்டலை விட்டு கிளம்புவீங்க, லாங் பர்லே நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க, அவேவும் ஆன் அனிமல் ஏதாவது நீங்கள் வந்து விலங்குகள் வச்சிருக்கீங்களா, Je m'engage à respecter le règlement de l'hôtel signature. அப்படின்னா என்னன்னா நம்ம ஹோட்டல் உள்ள கண்டிஷனுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ண சொல்கிறாங்க.
இதுதான் ஹோட்டலில் உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனு. இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் நம்ம நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டாவை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் எதை வேணாலும் எந்த பேரை வேணாலும் எழுதலாம். ஆனால் அதுக்கான கரெக்டான ஆன்சரை மட்டும் எழுதணும். நோம் ராஜு, பிரணோம் கௌதம், நேஷனாலிட்டி அதாவது குடியுரிமை இந்தியன், அட்ரஸ் பர்சனல் வீட்டு விலாசம் 600 ரூ த ஹால் 69,001 லியோன், தொழில் மெக்கானிசியம், தேத்தது அறிவே அல ஹோட்டல் நம்ம என்னைக்கு ஹோட்டலுக்கு வாரோம்னா 15/6/2025. தேத்தது தப்பார் என்னைக்கு நம்ம ஹோட்டலை விட்டு கிளம்புறோம்னா 20/6/2025. லாங் பர்லே என்னென்ன மொழி பேசுவோம்னா ஆங்கிலே, தமிழ். அவேவு அண்ட் அனிமல் நீங்கள் ஏதாவது விலங்குகள் வச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு உய் ரேஆஷா என்னிடம் பூனை இருக்கிறது. இறுதியாக உங்களுடைய சிக்னேச்சர். ஏன்னா நீங்கள் மேலே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே, அது இல்லாமல் ஹோட்டலுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுறீங்க அப்படின்றத சம்மதிச்சு ஒரு சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மொத்தம் 10 லைனை நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அந்த 10 லைனுக்கு 10 மார்க்கு. ரொம்ப ஈஸியாக இதை எடுக்கலாம். இப்படி தான் நம்ம இந்த கேள்விக்கான விடையை எழுதணும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் டெல்ஃப் ப்ரொஜெக்ஷன் குறித்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த டாபிக் ப்ரொஜெக்ஷன் குறித்தில் 25 மார்க்குக்கு இதில் ரொம்ப ரொம்ப எளிமையாக 10 மார்க்கு ஈஸியாக எடுக்கலான்றதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணுறோம். 25 மார்க்கில் 10 மார்க்கு இது. ரிமைனிங் 15 மார்க்கு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம லெட்ரு எழுதுறது அது ஸ்பெசிஃபிக்காக டெல்ஃப் ஆன்னு சொல்ல டெல்ஃப் ஆதோவில் நிறைய வீடியோ இருக்குது. அதே வீடியோ தான் டெல்ஃப் ஆக்கும் அது எழுதுறதுக்கு பயன்படும். அது ப்ளே ஸ்டோரில் டெல்ஃப் ஆதோவில் பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே நீங்கள் ஈஸியாக இன்னொரு 15 மார்க்கையும் எடுத்துடலாம். அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தாவே நம்ம ஈஸியாக டெல்ஃப் ஆவில் பாஸ் ஆகிடலாம். ஏன்னா நிறைய நேர்கள் டெல்ஃப் ஆக்கு வீடியோ போட சொல்கிறாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோவை தயார் செய்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொஜெக்ஷன் குறித்துக்கான கேள்வியையும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். Vous faites une demande de passeport. Vous remplissez ces formulaires. நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க. அதுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. Formulaire à remplir pour l'obtention d'un passeport. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலரு, அதாவது அப்ளிகேஷன். இதில் முதல்ல நோம் கொடுத்துருக்காங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரணோமு. நோம்பில் அது சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. பிரணோம் மட்டும் உங்கள் பேர் மட்டும் என்ன. அடுத்தது டேட் த நெசான்ஸு, லியூ த நெசான்ஸு, நெஷனாலிட்டி அதாவது உங்களுடைய குடியுரிமை, சிச்சுவேஷன் த ஃபெமி அதாவது நீங்கள் கல்யாணம் ஆனவரா அப்படின்ற மாதிரி என்ன நிலைமையில் இருக்கீங்க, நோம்பர் தாஃபம், ப்ரொஃபஷன், உங்களுடைய அட்ரஸ்ஸு, தாய் உங்களுடைய ஹைட்டு, கலர் த ஜியோ அதாவது உங்கள் கண்ணோட கலரு,
இப்போ இதில் உள்ள வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ராம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இதை வந்து ஈஸியாக தான் இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி நம்ம ராம்ப்ளீட் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நம்ம முதல்ல நோம் குடும்ப நேம் வந்து நமக்கு தேவையில்லை, அதில் இன்ட்டு போட்டிருக்காங்க, அது எழுத வேணான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரனோம், அதாவது நம்மளுடைய பேர் என்னன்னா இதில் நான் வந்து ராணி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் த நெசான்ஸ், உங்களுடைய பிறந்த நாள் 12/12/1990. அடுத்தது பார்த்தீங்கன்னா லியூ த நெசான்ஸ், நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்க. இதில் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு பக்கத்தில் ஒன்று நான் விட்டுட்டேன். நம்ம சொல்கிறதா இருந்தால் அது வந்து ஆந்து, அதாவது எந்த நாடு அப்படின்றத சொல்லணும். நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் எந்த ஊரில் பிறந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் அந்த நாட்டையும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து நேஷனாலிட்டி, நீங்கள் எந்த குடியுரிமையை சேர்ந்தவங்க. இதில் நான் இந்தியன், அதாவது ஆந்தியன்னு சொல்லியிருக்கேன். சிச்சுவேஷன் த ஃபெமி, உங்களுடைய குடும்ப நிலைமை, நீங்கள் தனியாக இருக்கீங்களா, மேரேஜ் ஆகிருக்கீங்களா எப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் வந்து மரியே அப்படின்னு போட்டிருக்கேன். நோபுரு தாஃபா, உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நான் அதில் வந்து 2ன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் வந்து வேலை வந்து ஷெஃப் அப்படின்றது மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது அட்ரஸ் வந்து 750 புல்வார் த சார்ல் 75005 பாரிஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய், உங்களுடைய உயரம் 175. அடுத்தது வந்து உங்கள் கண்ணுடைய நிறம் வந்து மரம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக இதை சொல்லியிருக்கேன். இதில் எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன வரும்ன்றதை பார்த்து நீங்கள் தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி ப்ராக்டிஸ் செய்வதன் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக 10 மார்க் எடுத்துடலாம். இதில் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் வந்து டெல்ஃபு ஆவில் வந்து ப்ரொதக்ஷன் எக்ரித்தை பார்க்க போகிறோம். டெல்ஃபு பொறுத்த வரைக்கும் ப்ரொதக்ஷன் எக்ரித்தில் 25 மார்க்கில் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக 10 மார்க் எடுத்துடலாம். ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு 2 வீடியோ தான் போட்டிருக்கோம். அதனால் இன்னும் 2-3 வீடியோ போட்டால் இது நல்லா கிளியராக புரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் தயார் செய்கிறேன். 25 மார்க்கில் 10 மார்க் இது. ரிமைனிங் 15 மார்க் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம லெட்ரு எழுதுறது அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டெல்ஃபு ஆன்னு சொல்ல, டெல்ஃபு ஆதோவில் நிறைய வீடியோ இருக்குது. அதே வீடியோ தான் வந்து டெல்ஃபு ஆக்கும் அது வந்து எழுதுறதுக்கு பயன்படும். அது அதனால் இது 2த்தையும் நம்ம பார்த்தாவே நம்ம வந்து ஈஸியாக வந்து டெல்ஃபு ஆவில் வந்து பாஸ் ஆகிடலாம். ஏன்னா நிறைய நேர்கள் வந்து டெல்ஃபு ஆக்கு வீடியோ போட சொல்கிறாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோவை தயார் செய்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நாம் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து பொதுவாக வந்து நோமு, பிரனோமு, அதாவது பிறந்த ஆண்டு, நம்மளுடைய நேஷ்னாலிட்டி, அட்ரஸ்ஸு, இதே மாதிரி வேலை செய்கிறது, இதேமாரி தான் காமனான கேள்வி தான் வந்து இதில் இருக்கும். இதை நம்ம வந்து பார்த்த உடனே இதை எழுதி பழகிக்கிறது மூலயமா நம்ம ஈஸியாக இந்த கேள்விக்கான பதிலை எழுதிடலாம். இப்போ நாம் கேள்வியை பார்க்கலாம். ஊசத் கில் அமர்க்
Et vous voulez vous inscrire à la bibliothèque, remplissez ces formulaires. நீங்க கில் லாமருக்கு நீங்க நூலகத்துக்கு சென்று உங்களுடைய பதிவை செய்ய போறீங்க. அப்ப அவங்க ஒரு பேப்பர் தராங்க. அந்த பேப்பர்ல உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லுங்க அப்படின்றது தான் இந்த கேள்வியோடைய அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா 10 கேள்வி இருக்கு. இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நாம ஒரு மதிப்பெண் ஈஸியா பெறலாம். முதல்ல நோமு உங்களுடைய குடும்ப பேரு, பிரனோமு உங்களுடைய பேரு, டேட் தி நைசான்ஸ் உங்களுடைய பிறந்த தேதி, உங்க நேஷனாலிட்டி நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது, அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ், டெலிஃபோன் அதாவது உங்களுடைய தொலைபேசி, அட்ரஸ் மெயில் உங்களுடைய மின்னஞ்சல், ப்ரொஃபஷன் உங்களுடைய தொழில், லாங் பர்லே நீங்க என்ன லாங்குவேஜ் அதாவது மொழி பேசுவீங்க, டேட் அதாவது தேதி, இன்னைக்குள்ள தேதி. இதுல நாம இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க உங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுடைய பேரு, அட்ரஸ் அப்படின்றதெல்லாம் நீங்க உங்களுடைய ஒரிஜினல் பேரை தான் கொடுக்கணும்னு எக்ஸாமுக்கு அவசியம் இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன்னா, அதையே அப்படியே எழுதினாலும் எந்தவித தவறும் கிடையாது. சில இதுல அவங்க பேரை கொடுத்துருவாங்க, சில டீட்டெயில்ஸை கொடுத்துருவாங்கன்ற பட்சத்துல நாம அந்த பேரை தான் எழுதணும். சில இதுல காமனா கேட்காம இதை மட்டும் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களோட பேரை கொடுக்காம எந்த பேரை வேணாலும் நாம கொடுக்கலாம், தப்பு இல்லை. இப்ப நாம இந்த கேள்விக்கான பதில பார்க்கலாம். இப்ப நோம் குடும்ப பேரு நம்ம அவங்களே கொடுத்துருக்கிறதுனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால நம்ம கில்லுன்றது நான் நேமா வச்சிருக்கேன். பிரனோம் லாமர்க். டேட் தி நைசான்ஸ் 12/12/1995. உங்களுடைய குடியுரிமை ஃப்ரான்சேஸ் அதாவது பிரெஞ்சு குடியுரிமைன்னு சொல்லியிருக்கோம். அட்ரஸ் 800 ரூ தி ஹால் 75001 பாரிஸ். டெலிஃபோனு 11 22 33 44 55 66. அட்ரஸ் மெயில் abcd@gmail.com. ப்ரொஃபஷன் அதாவது வேலை மியூசிஷியன் அதாவது இசைக்கலைஞர். அடுத்தது நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க, தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு. தேதி 12 பிப்ரவரி 2025. அவ்வளோதாங்க. இதை எழுதுனா 10 மார்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெல்ஃபு A1 ப்ரொடக்ஷன் எக்ரீத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி டெல்ஃபு ஆவுக்கு ப்ரொடக்ஷன் எக்ரீத்தில் 10 மார்க்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. வாங்க இப்ப நம்ம அந்த கேள்வியும் அதற்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இது ஒரு நீச்சல் குளத்துக்கு நம்ம ஆஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு ஃபார்மை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Puis d'inscription au stage d'apprentissage de la natation, dispositif du 1er au 20 mars 2025. இது நீச்சல் குளத்துக்கான ஆஸ்கிரிப்ஷன் ஃபார்மு. இது
1ஆம் தேதியிலேருந்து 20 மார்ச் 2025க்குள்ள நடக்கக்கூடியதற்கான இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதில் நாம் பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய டீட்டெயில்ஸு, மற்றபடி என்னென்ன இந்த ஃபார்மில் கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை நாம் நிரப்பணும். இதில் முதல்ல மதாம் ஊ மிஸ்யூ ப்ராக்கெட்டில் நோம் ப்ரனோம், இதில் பேரண்ட்ஸுடைய பேரை ஃபில் பண்ணணும். சர்டிஃபிக்கு l'enfant நோம் ப்ரனோம், இது அந்த நீச்சல் கற்றுக்கக்கூடிய ஆளுடைய டீட்டெயில்ஸான பேர் ப்ரொனோமை இதில் ஃபில் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நே லு அவங்களுடைய பிறந்த டேட்டு வருஷம்லாம் அதில் சொல்லணும். கிளாஸ் எந்த வருஷம் படிக்கிறாங்க, அட்ரஸ்ஸு உங்களுடைய விலாசம், வீல் எந்த ஏரியா, நீங்கள் கோட் போஸ்டால் உங்களுடைய ஏரியாவுடைய நம்பர் என்ன, பேயி இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நாடோடைய பேர் என்ன, டெலிஃபோன் ஃபிக்ஸு அதாவது உங்கள் வீட்டுடைய டெலிஃபோன் நம்பர் என்ன, டெலிஃபோன் போர்த்தாபிள் உங்களுடைய செல் நம்பர் என்ன, அட்ரஸ் எலக்ட்ரானிக் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோந்த லெக்கோல், அதாவது உங்கள் பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூலுடைய பேர் என்ன, அட்ரஸ் த லெக்கோல் அந்த பள்ளியினுடைய அட்ரஸ் என்ன, கோட் போஸ்டால் அதனுடைய அந்த வீலுடைய கோட் நம்பர் என்ன, வீல் அந்த சிட்டியோடையோ கிராமத்தோடையோ பேர் என்ன, டெலிஃபோன் அந்த ஸ்கூலுடைய தொலைபேசி நம்பர் என்ன, அட்ரஸ் எலக்ட்ரானிக் அந்த ஸ்கூலுடைய அட்ரஸ் ஏதாவது இமெயில் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஷுவா தி கிரனோ, எந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. உய்தர் நெவர் அதாவது 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், நெவர் தீசர் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், தீசர் ஓன்சர் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், ஓன்சர் மிதி 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். j'autorise mon enfant à l'entrée seul oui non, அதாவது என் குழந்தைய திருப்பி தனியாக வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், ஆமாம் இல்லை. j'autorise à utiliser les photos prises dans le cadre de sur lequel mon enfant pourrait apparaître oui non, இது நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஃபே ஆ உங்களுடைய ஊர், லு இன்னைக்கு டேட்டு, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் எழுதுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க நான் ஒரு சாம்பிள் ஆன்சரை உங்களுக்கு சொல்கிறேன். அதுபடி தான் நீங்கள் உங்களுக்கு உள்ளது என்ன இருக்குதோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். இதில் மதாம் ஓ மிஸ்யூ அவங்க பேரில் ராணி ராஜு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதில் ராணின்றது ப்ரொனோமு, ராஜுன்றது நோம் த. அடுத்தது அந்த குழந்தையோடைய பேரும் அதனுடைய குடும்ப பேரும் எழுதணும். அதில் தான் ரவி ராஜு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீலு அவங்களுடைய பிறந்த வருஷம் 25 மார்ச் 2014. இப்போ கிளாஸ் அவங்க எது படிக்கிறாங்கன்னா, நான் சேஎம்து அப்படின்றது போட்டிருக்கேன். அடுத்தது அட்ரஸ் 800 rue பால்செசன். எந்த வீல்ல அவங்க இருக்காங்கன்னா பாரிஸ். அடுத்தது கோட் போஸ்டால் 75 010.
பேய் அதாவது அவங்க இப்போ இருக்கிற நாடு வந்து ஃப்ரான்ஸு. அவங்களுடைய வீட்டு நம்பர் வந்து 11 22 33 44 55. அவங்களுடைய செல் நம்பர் வந்து 66 55 23 00 11. அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து abc@gmail.com. அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுடைய பேர் வந்து பப்லோ நெருடா. அந்த ஸ்கூலுடைய அட்ரஸ் வந்து 60 புல்வார் சார்லு. அதனுடைய கோட் போஸ்டால் வந்து 75012. அந்த ஸ்கூலுடைய டெலிஃபோன் நம்பர் வந்து 11 35 45 00 88. அந்த ஸ்கூலுடைய இமெயில் அட்ரஸ் abcd@gmail.com. நாம் சூஸ் பண்ணுற நேரம் வந்து இதில் நான் வந்து 9லேருந்து 10 மணி வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதில் முதலாவது நான் வந்து நீச்சல் குளத்தில் பசங்களை விட்ட பிறகு அவங்களே தானாக திரும்பி வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறதுல முதல்ல வந்து நான் நோ சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து நீச்சல் குளத்தில் அவங்க நம்ம பசங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக பர்மிஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து ஆமாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுன்றது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது வந்து பாரிஸில். இன்னைக்கு டேட்டு வந்து 10/2/2025. இப்படி தான் நாம் இந்த லெட்டரை நம்ம எழுதணும். இந்த லெட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.